ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் பார்க்கலாம். புத்தரை பற்றியும் புத்த சமயத்தை பற்றி இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன். கவனிங்க. இது தமிழ்நாட்டோட பழைய பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடம். புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தர். புத்தரும் மகாவீரரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. நேபாளத்தில் இருக்கக்கூடிய கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் லும்பினி வனம் அப்படிங்கிற இடத்துல சித்தார்த்தர் பிறந்தார். கபிலவஸ்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சாக்கிய தலைவர் சுத்தாதனர் அப்படிங்கிறவர் தான் சித்தார்த்தருடைய அப்பா. சித்தார்த்தருடைய அம்மா பேர் மாயாதேவி. சித்தார்த்தர் 7 நாள் குழந்தையாக இருந்தப்பவே அவருடைய அம்மா மாயாதேவி இறந்துட்டாங்க. ஆகையினால அவர் தன்னுடைய சிற்றன்னையான மகா பிரஜாபதி கௌதமியால் செல்வ செழிப்போடு வளர்க்கப்பட்டார். அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பெண்ணோட பெயர் யசோதரா. இவங்க 2 பேர்த்துக்கும் ராகுல் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தார். சித்தார்த்தரை வளர்த்தவங்க மகா பிரஜாபதி கௌதமி அப்படிங்கிற பெயர் கொண்ட அவருடைய சிற்றன்னை. அதனால தான் பிற்காலத்தில் அவரை கௌதம புத்தர் அப்படின்னு அழைச்சாங்க. ஒரு நாள் சித்தார்த்தர் தன்னோட தேரில் வெளியே போகிறாரு. அந்த மாதிரி போயிட்டுருக்கும் பொழுது 4 காட்சிகளை பார்த்தாரு. அந்த 4 காட்சிகளும் அவருக்கு இந்த உலகியல் வாழ்க்கையோட துயரங்களை உணர்த்தின. அதாவது மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் துயரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த காட்சிகளில் ஒன்று, கவனிப்பாரற்ற வயதான மனிதர் ஒருவர். அதாவது ஒரு வயசான மனுஷன் நடு ரோட்டில் அப்படியே கிடக்காரு, யாரும் கேட்க ஆள் கிடையாது. கவனிப்பார் இல்லாமல் ஒரு தனி மனிதர், ஒரு வயதானவர் கஷ்டப்படுறாரு. அடுத்தது வியாதிக்கு உள்ளான ஒரு நோயாளி. அதாவது அவருக்கு நிறைய வியாதி இருக்குது, குணப்படுத்த ஆள் இல்லை, வைத்தியம் பண்ண ஆள் இல்லை. அவர் ஒத்தையிலேருந்து கஷ்டப்படுறாரு பாவம். அடுத்தது ஒரு பிச்சைக்காரர். அதாவது இந்த இடத்துல பிச்சைக்காரர் அப்படிங்கும்போது சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இவரோ சுகபோகத்தில் வாழ்ந்தவர், அரண்மனையில் வாழ்ந்தவர். ஆனால் வெளியே வந்து பார்க்கும்பொழுது நாட்டு நடப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க, சாப்பாட்டு கூட பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த காட்சியும் பார்க்குறாரு. அதே போல் இன்னொரு காட்சி பார்க்குறாரு. அந்த காட்சி என்னென்னா, ஒரு இறுதி ஊர்வலம். அதாவது ஒரு மரண சடலத்தை எடுத்துக்கிட்டு இறுதி ஊர்வலம் போயிட்டுருக்காங்க. அந்த இறுதி ஊர்வலத்தை பார்க்குறாரு. இந்த 4மே அவருக்கு ரொம்ப சோக காட்சிகளாக இருக்குது. இந்த சோக காட்சிகளால் அவர் மனசு பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகுது. அதனால் தன்னுடைய 29 வயசில் மனைவி, குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவியாக மாறிடுறாரு. அப்படி துறவியாக மாறி வெளியே போகும்பொழுது அரதகலமா அப்படிங்கிறவர்கிட்ட சீடராக சேர்றாரு. ஆனால் அந்த குருவோட போதனைகளில் அவருக்கு போதிய திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் ருத்ரகா அப்படிங்கிறவர்கிட்ட உபதேசம் பெற்றார். வெறும் தியானம் மட்டுமே வீடு பேர் அளிக்காது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கயா அப்படிங்கிற இடத்துல ஒரு அரச மரத்தடியில் கால்களை மடித்து வச்ச நிலையில் 12 ஆண்டுகள் ஆழ்ந்த தியான நிலையில் உட்காந்துடுறாரு. ஒரு நாள் காலை பொழுதில், அதாவது அன்னைக்கு அவருக்கு அது இனிமையான காலை பொழுதுன்னு சொல்லலாம், அன்னைக்கு அவருக்கு ஒரு உயர்வான ஞானம் பிறக்குது. அதாவது அவர் மனசுக்குள்ள ஒரு சிறந்த ஞானத்தை பெற்றார். அந்த நேரத்திலிருந்தே புத்தர், அதாவது புத்தியை வென்றவர் அப்படின்னும், சாக்கிய முனி, அதாவது சாக்கிய மரபை சேர்ந்த முனிவர் என்றும் அழைக்கப்பட்டார். வாரணாசிக்கு பக்கத்தில் சார்நாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல புத்தர் முதல்ல தன்னுடைய சமய கருத்துக்களை மக்களுக்கு முன்னெடுத்துரைத்தார். அதாவது இவருக்கு ஏற்பட்ட அந்த உள்ளுணர்வுகள், அந்த தத்துவங்கள், அந்த உயர்வான ஞானங்கள், இதெல்லாம் மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தார். அவர் நிறையா நடந்து போய் மக்களை பார்த்து அந்த போதனைகளை சொல்ல ஆரம்பித்தார். அவர் நல்ல உடல் வலிமை உள்ளவர். ஒரு நாளைக்கு சுமாராக 30 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்பார். அந்த மாதிரி நடந்து போய் பல இடங்களுக்கும் பயணம் செஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குஷி நகரம் அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய 80வது வயதில் இயற்கை எழுதினார். இப்போ அடுத்தது புத்தருடைய போதனைகள் என்னென்ன அப்படின்னா, அஹிம்சை மற்றும் எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டுதல். இதுதான் அவருடைய அடிப்படை கொள்கைகள். மேலும் உலக மக்களுக்கு ரொம்ப மேன்மையான 4 உண்மைகளை சொல்கிறாரு. அந்த உண்மைகள் என்னென்ன அப்படின்னா, உலகம் துன்பமும் துயரமும் நிறைந்தது, இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது, ஆசையே துன்பங்களுக்கு காரணம். அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மையான காரணம். அடுத்தது, ஆசையை தூக்கி எறிந்தால், ஆசையை ஒதுக்கினால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். அதாவது
ஆசை இல்லாமல் வாழ்ந்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம். அடுத்த பாயிண்ட்டு, துயரங்களிலிருந்து வெளியே வர்றதுக்கு, அதாவது துயரங்கள் இல்லாமல் நல்லா நிம்மதியாக வாழறதுக்கு அட்டமார்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய 8 வழிப்பாதை நல்ல தீர்வாக அமையும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது எண் வழிப்பாதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண் வழிப்பாதைகள் என்னென்ன அப்படின்னா, அதாவது 8 வழிப்பாதைகள், 8 கொள்கைகள் என்னென்ன அப்படின்னா, நல்ல சிந்தனை, நல்ல நம்பிக்கை, நல்ல சொல், நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். அதாவது சிந்தனை, நம்பிக்கை, சொல், செயல், வாழ்க்கை, முயற்சி, அறிவு மற்றும் தியானம். இந்த 8யும் தான் அவர் அட்டமார்க்கம் அப்படிங்கிறாரு. அதாவது எண் வழிப்பாதை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 8 நல்வழிகள். இந்த நல்வழிகளால் துயரங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறாரு. அடுத்தது, புத்தருடைய போதனைகள் திரிபீடகங்கள், அதாவது 3 கூடைகள் என்று அழைக்கப்படுகின்ற 3 புத்தகங்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திரிபீடகங்கள் என்னென்ன அப்படின்னா, சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம் என்பன. கர்மா அப்படிங்கிற தத்துவத்தில் கௌதம புத்தருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. புத்தரும் கடவுள் கொள்கையை ஆதரிக்கலை. அதே சமயத்தில் அவர் மறுக்கவும் இல்லை. எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் யாருமே வன்முறையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னாரு. அதாவது எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் வன்முறையில் ஈடுபடக்கூடாது. வன்முறையை முழுமையாக அவர் கண்டித்தார். அது மட்டும் இல்லை, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சாதி பாகுபாடுகள் நிறைய இருந்துச்சு. அந்த சாதி பாகுபாடுகளை நீக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார். நிர்வாண நிலையை எய்துவது அல்லது அறியாமையை அகற்றுதல், இந்த ரெண்டுமே புத்த சமயத்தின் அடிப்படை கொள்கையாக இருந்துச்சு. புத்தருக்கு அப்புறமா வந்த புத்த சமயவாதிகளை போதி சத்துவர்கள் அப்படின்னு நினச்சாங்க. அடுத்தது, இந்த புத்த சமயம் எப்படி பரவுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். புத்த சமயம் கொஞ்சம் வேகமாக பரவுது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம், புத்தரோட போதனைகள் ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. மேலும் அவரோட போதனைகள்லாம் பாலி மொழியில் பரப்பப்பட்டன. பாலி மொழி அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்த மக்கள் ரொம்ப பரவலாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த மொழி. ஆகையினால இந்த கொள்கைகள் அவங்கள ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துருச்சு. அவங்களால எளிமையாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அடுத்தது, புத்தருடைய தோற்றப்பொழிவு அப்படிங்கிறது மக்களை பெரிதும் கவர்ந்தது. மேலும் அவர் அரச வாழ்வை திறந்துட்டு அரச வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை மேற்கொண்டார். ரொம்ப எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். மேலும் அவர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை அவரும் பின்பற்றினார். அதாவது அவர் போதித்த கொள்கைகளை அவரே பின்பற்றினார். அந்த மாதிரி வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை முறையானது மக்களுக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு உருவாக்கிடுச்சு. அடுத்தது, இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாம் ரொம்ப அதிக செலவு உள்ளதாக இருந்துச்சு. அதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு நிறையா அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களால அதை பின்பற்ற முடியல. ஆகையினால அவங்க புத்த மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் சாதி வேறுபாடுகள் நிறையா இருந்துச்சு. ஆனால் புத்தரை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம் அப்படிங்கிற கருத்தை போதிச்சார். அதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள், அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த சாதிய ஏற்றத்தாழ்வால் பாதிக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்தில் எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச மக்கள் எல்லாம் புத்தருடைய கொள்கைகளை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது, இந்த புத்த சமயமானது அவங்களுடைய சங்கங்கள் மூலமாகவும் மடாலயங்கள் மூலமாகவும் மக்களுடைய வறுமையை போக்குனாங்க. மேலும் அவங்களுக்கு கல்வியை புகட்டினாங்க. அதனால் அன்னைக்கு இருந்த மக்கள் புத்த சமயத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது, புத்த சமயத்துக்கு மன்னர்களுடைய ஆதரவு நிறையா இருந்துச்சு. அதனால் இவர் தன்னுடைய மத கொள்கைகளை மக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்க முடிஞ்சுது. கோசல நாட்டு மன்னர், கௌசாம்பிய நாட்டு அரசர்கள், அசோகர், கனிஷ்கர் போன்ற மன்னர்கள்லாம் புத்த சமயம் பரவறதுக்கு பெரிய லெவலில் உதவி செஞ்சாங்க. மகா அசோகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மௌரிய பேரரசர் அசோகர், அவரோட ஆட்சி காலத்தில் புத்த துறவிகளும் புத்த சமய போதர்களும் நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று அவங்களுடைய மத கொள்கைகளை பரப்புனாங்க. அதாவது எகிப்து, சிரியா, மாசிடோனியா ஆகிய நாடுகளுக்கு போனாங்க. அங்கே போய் அவங்களுடைய மத கொள்கைகளை பரப்புனாங்க. இதுக்கு அசோக சக்கரவர்த்தி பெரிய அளவில் உதவி செய்தார். அது மட்டும் இல்லாமல் அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையும்
இலங்கைக்கு அனுப்பி அங்கே புத்த மதத்தை பரப்புறதுக்கு அவர் ஏற்பாடு செய்தார். அந்த மாதிரி அந்த புத்த மதத்தை நேரடியாக அவர் பரப்புனார். அதே போல் கனிஷ்கர் காலத்துலேயும் இந்த புத்த மதம் சிறப்பாக பரப்பப்படுது. அதுக்கு கனிஷ்கர் என்ன செய்தார் அப்படின்னா, பர்மா, ஜப்பான், திபெத் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு சீனா வழியாக மத போதகர்கள் அனுப்புகிறாரு. அவங்க அங்கெல்லாம் போய் புத்த மதத்தை பரப்புகிறாங்க. அந்த நேரத்தில் சீனாவிலையும் புத்த சமயம் நல்லா பரவுச்சு. இந்த மாதிரி உலகம் பூரா புத்த சமயம் பரவுச்சு. தென்னிந்தியாவிலையும் பண்டைய சேர அரசர்கள் சிலர் புத்த சமயத்தை ஆதரித்தாங்க. கனிஷ்கர் காலத்தில் புத்த சமயம் 2 பிரிவாக பிரியுது. அதில் ஒரு பிரிவோட பெயர் மகாயானம், இன்னொரு பிரிவோட பெயர் ஹீனயானம். அடுத்தது புத்த சமயத்தின் தொண்டுகள். நலந்தா, வல்லபி, காஞ்சி, விக்ரமசீலா போன்ற கல்வி மையங்கள் புத்த சமய கொள்கைகளை ரொம்ப சிறப்பாக கற்பித்தாங்க. இந்த விஷயத்தில் இந்த கல்வி மையங்கள்லாம் ரொம்ப புகழ்பெற்று விளங்கின. காஞ்சி, வல்லபி, நலந்தா போன்ற இடங்களில் அழகிய ஸ்தூபங்கள் அமைக்கப்பட்டன. காஞ்சியிலும் பர்கட்டுங்கிற இடத்துலையும் புத்தரோட வாழ்க்கையிலிருந்து சில காட்சிகளை எடுத்து கூறும் சில வரலாற்று சின்னங்கள் இப்போவும் காணப்படுகின்றன. அதே போல் புத்த ஜாதக கதைகள், அதாவது புத்தருடைய முற்பிறவிகளை பற்றி கூறும் கதைகள். இந்த புத்த ஜாதக கதைகளுடைய சில சம்பவங்கள் பீகாரில் இருக்கக்கூடிய கயா, சாஞ்சி மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பர்கட் ஆகிய இடங்களில் இருக்கிற புத்த விகாரங்களில் அந்த விகாரங்களுடைய சுவர்களில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது காந்தார சிற்பக்கலையும் அஜந்தா மற்றும் எல்லோராவில் காணப்படும் சித்திரங்களும் புத்த சமயத்தின் நல்ல கொடைகளாகும். அதாவது இந்த கலைகளை புத்த சமயம்தான் வழங்குது. புத்த துறவிகள் பல குகைகளை குடைந்து சைத்தியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற பிரார்த்தனை கூடங்களையும் விகாரங்கள் என்று அழைக்கப்படும் மடாலயங்களையும் உருவாக்கினர். தற்கால பீகார் நகரம் விகார் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான். வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம பீடகம் ஆகிய 3 நூல்களும் புத்த சமயத்தை குறிக்கக்கூடிய, அதாவது புத்த சமயத்தின் மீதான பழமையான இலக்கியங்களாகும். அடுத்தது புத்த சமயத்தோட வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன? இதில் என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, அரசர்களுடைய ஆதரவு குறைஞ்சி போச்சு. அடுத்தது குப்தர்கள் காலத்தில் இந்து சமயத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. அதே சமயத்தில் புத்த சமயங்களில் நிலவிய ஒழுக்கக்கேடுகள். அதாவது காலப்போக்கில் புத்த சமயத்தில் அப்படி நிறைய ஒழுக்கக்கேடுகள்லாம் உருவாயிடுது. அடுத்தது புத்த சமயத்தில் உருவ வழிபாட்டு முறைகள் அறிமுகமாயிடுச்சு. இந்த காரணங்கள்லாம் புத்த சமயம் வீழ்ச்சி வர்றதுக்கு அடிப்படையாக அமைஞ்சிருச்சுங்க. அடுத்த பாயிண்ட்டு, சமண சமயம், புத்த சமயம் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒற்றுமைகளை பொறுத்த வரைக்கும் 2 சமயங்களும் கர்மா என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டன. அதாவது கர்மாங்கிற தத்துவத்தில் 2 பேருக்குமே, அந்த 2 சமயத்துக்குமே ஒற்றுமை இருக்குது. 2 பேருமே ஏற்றுக்கிறாங்க. அடுத்தது 2 சமயங்களுமே வேதங்களையும் பிராமணங்களையும் ஒதுக்கி தள்ளின. அடுத்தது 2 சமயங்களுமே சமய சடங்குகளை தவிர்த்தன. அதே போல் 2 சமயங்களுமே நன்னெறி சார்ந்த வழிமுறைகளை வலியுறுத்தின. அடுத்த பாயிண்ட்டு, சமயங்களின் போதனைகளும் மக்களின் மொழியிலேயே போதிக்கப்பட்டன. இந்த 5 பாயிண்ட்டும் இந்த 2 மதங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள். அதாவது கர்மாவை ஏற்றுக்கிட்டாங்க, வேதங்களையும் பிராமணங்களையும் ஒதுக்கி வச்சாங்க, சமய சடங்குகளை தவிர்த்தாங்க. 4வது பாயிண்ட்டு, நன்னெறி சார்ந்த வாழ்க்கை முறைகளை வலியுறுத்தினாங்க. 5வது பாயிண்ட்டு, அவங்களுடைய சமய போதனைகள்லாம் அன்னைக்கு மக்கள் பேசிக்கிட்டு இருந்த அந்த வழக்கு மொழியே இருந்துச்சு. அன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பேசிக்கிட்டு இருந்த மொழிகள் பாலி மொழியும் பிராகிருத மொழியும் தான். அந்த மொழியோட சமய போதனைகள் செய்ததுனால தான் இந்த 2 சமயங்களுமே மக்கள்கிட்ட எளிமையாக போய் சேர்ந்தது. இந்த 5ம் இந்த 2 சமயங்களுக்கு இடைப்பட்ட ஒற்றுமைகள். அடுத்தது வேற்றுமைகள்னு பார்த்தோம்னா, சமண சமயமானது புத்த சமயத்திற்கு மாறாக துறவிகளின் திருமணமற்ற துறவரத்தையும் ஆடைகள் துறந்த வாழ்க்கையையும் வலியுறுத்தியது. அதாவது புத்த சமயத்தில் இவ்வளோ கடுமையான இது சொல்லலை. சமண சமயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, துறவிகள் திருமணம் செய்துக்கூடாது, அந்த மாதிரி திருமணம் செய்துக்காத துறவர வாழ்க்கையை வாழணும், மேலும் ஆடைகள் உடுத்தக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. இது ஒரு வேறுபாடு. அடுத்த வேற்றுமை என்னென்னா, சமணர்கள் உணவை மறுத்து உயிர் விடுதல் போன்ற கடுமையான நோன்பினை மேற்கொண்டனர். இப்போ இந்த மாதிரி கடுமையான நோன்புகளை
புத்த மதத்தை சேர்ந்தவங்க செய்யறதில்ல. அடுத்தது 3வது வேற்றுமை என்னன்னா, அகிம்சை அப்படிங்கிற கொள்கையை சமண சமயம் ரொம்பவும் தீவிரமா பின்பற்றுது. அதாவது அகிம்சையே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கொள்கையை ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றாங்க. இப்ப மக்கள் நடந்து போறாங்க. எல்லா உயிரினங்களையும் அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டு தான் இருக்கு. அப்போ நடந்து போகும்பொழுது பூமி மேல ஏதோ சின்ன சின்ன உயிரினங்கள், எறும்பு, புழு, பூச்சின்னு இருக்கத்தான் செய்யும். இப்ப யாரும் அத வேணும்னு போய் கொல்றதில்ல. அது இயற்கையா தற்செயலா நடந்து போகுது. அந்த செயலை யார் செய்றாங்களோ அவங்களுக்கே தெரியாம நடந்து போகுது. இது ஒரு வகையில அகிம்சை. இப்ப சாப்பிடும்பொழுது நாம சைவ உணவு சாப்பிட்டாலும், அந்த சாப்பாட்டு பொருள்லயும் உயிர் இருக்கத்தான் செய்யுது. ஒரு பருப்பு இருக்கு அப்படின்னா, அந்த பருப்புக்குள்ளயும் உயிர் இருக்கு. ஏன்னா, அந்த பருப்ப விதைக்கும்போது தான் அது முளைச்சு வருது. அரிசிய போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த அரிசிய நெல்லுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். அந்த நெல்லுக்கு உயிர் இருக்கு. ஏன்னா, அந்த நெல்ல விதைக்கும்போது தான் அது முளைச்சு வருது. அது வளருது. ஆக அதுக்குள்ளேயும் உயிர் இருக்கு. ஆக இப்ப நம்ம சாப்பிடும்பொழுது பல உயிரினங்கள் அங்க பாதிக்கப்படுது. ஆகையினால சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னா, உயிர் வாழ முடியுமா? இந்த மாதிரி கடுமையான கொள்கைகள புத்த மதம் ஏத்துக்கிறதில்ல. அத அவங்க பின்பற்றவும் இல்ல. ஸோ இந்த 3ம் இந்த 2 மதங்களுக்கு இடைப்பட்ட முக்கிய வேறுபாடுகள். இத முழுமையா தெளிவா படிச்சு ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.